ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். யூ ஆர் மை ஃபேட்ஃபுல் லவ்வோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுது இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். நம்ம சொங்கோட சீனியர் அக்கா லூமோ அசிஸ்டன்ட்னு எல்லாரும் சேர்ந்து சொங்குக்கு இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகிறதுக்கு விருப்பம் இல்ல போல வேலையை ஆரம்பிக்கலாம்னு சொல்றாங்க. அப்போ சொங்கு உள்ள வரான். சாரி, ஜெட்லாக்னால என்னால சீக்கிரமா எந்திரிக்க முடியல, லேட் ஆயிடுச்சுன்னு சொல்றான். லூமோ சொங்க தனியா கூட்டு போறான். டேய், இது வரைய கிரிமினல் கேஸ் எதுலயுமே ஆஜரானது இல்ல, உனக்கு ஓகேவா அப்படின்னு கேக்குறான். இல்லடா, எங்க அப்பா என் அம்மாவுக்கு சொல்லாத பதிலுக்கு நானும் பதில் தேடிட்டு இருக்கேன். ஆனா என் அப்பா பாதையில போனா மட்டும்தான் அதுக்கான பதில கண்டுபிடிக்க முடியும். அம்மாக்கு பதில் சொல்றதுக்காக இந்த கேஸ நான் எடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீ முடிவு பண்ணிட்டல, சரி வா அப்படின்னு லூமோவும் சொங்க கூட்டு போயிட்டு எல்லாரும் கேஸ் பத்தி பாக்குறதுக்கு உட்காடுறாங்க. அங்க ருபாவையும் ஆபீஸ்க்கு தான் கூட்டு வந்துட்டு இருக்கான் நம்ம சொங்க. நீங்க எங்க உட்காடுறீங்க, தனியா ரூம் ரெடி பண்ணவான்னு அசிஸ்டன்ட் கேக்குறான். இல்ல குட்டியா ஒரு டெஸ்க் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ருபா உள்ள போறா. சொங்க கிட்ட நான் இந்த பக்கத்து ரூம்ல உட்காந்துட்டு இருக்கேன் சிக்னல் காட்டிட்டு போயிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து இப்போ ஒரு பொண்ணு இறந்து போயிருக்கால, அதான் ஜூன் கொலை பண்ணிட்டான்னு சொல்றாங்களே, அந்த பொண்ணோட ஃபேமிலி எல்லாம் இந்த வக்கீல் ஆபீஸ் தானே இன்வால்வ் ஆகுறதுன்னு சொல்லிட்டு உள்ள வந்துடுறாங்க. சண்டை நடக்க ஆரம்பிக்குது. சொங்கும் வந்து எட்டி பார்க்க ஆரம்பிக்கிறான். அவங்க கத்திட்டு இருக்காங்க. மனசாட்சி இல்லாம கொலைக்காரனுக்கு சாதகமா வாதாடுறீங்க, நீங்க எல்லாம் மனுஷ ஜென்மங்க தானா, உங்க குடும்பத்துல இப்படி நடந்ததுன்னா இப்படி எல்லாம் பண்ணுவீங்களான்னு கேட்க சொங்குக்கு அப்படியே 10 வருஷம் பிளாஷ்பேக்கு போயிட்டு தங்கச்சியை காப்பாத்திட்டு கெட்ட வார்த்தை பேசிட்டு திட்டுற மக்களுக்கு நடுவுல இருந்து ஓடுனது ஞாபகம் வந்துருது. ஒரு மாதிரி நர்வஸ் ஆயிட்டு பழைய மோடுக்கு போக பாக்குறான். ஆனா அப்போன்னு கரெக்டா வந்து ருவா அவனோட கையை பிடிச்சிடுறா. ஒன்னும் இல்லன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு தட்டி கொடுத்துட்டு இருக்கா. சொங்குக்கு மறுபடியும் பயங்கர பூஸ்ட் வந்த மாதிரி இருக்கு. கூட்டத்துக்கு நடுவுல போறான். இங்க பாருங்க, பொண்ணை இழந்திருக்கீங்க, நீங்க கோவப்படுறதுல நியாயம் இருக்கு. நாங்க யாரும் உண்மையாவே ஒரு வேலை ஒருத்தன் தப்பு பண்ணிருந்தான்னா அவனுக்கு நல்ல தீர்ப்பு வாங்கி கொடுக்கறதுக்காக இங்க வரல. ஆனா என்ன நடந்தது, உண்மையான குற்றவாளி யாருங்கிறத கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். சோ உங்க பொண்ணோட விஷயத்துல உண்மையா தப்பு பண்ணவன் யாருன்னு நீங்க கண்டுபிடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாதீங்க, எங்களை இந்த ப்ரொசீஜரை செய்ய விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொங்கு சொல்லிட்டு இருக்கான். ஒருவேளை இந்த ஜுன்னு தான் கொலைகாரனா இருந்தான்னு அவங்க கேக்குறாங்க. ஒருவேளை ஜுன்னு தான் கொலைகாரனா இருந்தா சட்டம் அதோட வேலையை செய்யும், நாங்க அதுல இன்வால்வ் ஆக மாட்டோம்னு சொங்கு ப்ராமிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ஃபேமிலி அமைதியாறாங்க. இங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் கிளம்புனதுக்கு அப்புறமா சொங் சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி ஒரு கேஸ்ல இன்வால்வ் ஆனா இப்படி எல்லாம் பிரச்சனை வரதான் செய்யும், எல்லாருக்கும் இமோஷனலா இருக்கும், எனக்கு புரியுது. ஆனா அவங்க விக்டிம்ஸ் இல்லையா, அதனால அவங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆதரவா நம்ம பேசுறது நம்மளோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு சொங்க அவன் ஜூனியர்ஸ்க்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். அது வரைய ஸ்ட்ரெஸ்ஸா அந்த மாதிரிலாம் சொங்க பேச்ச கேட்டுதான் கொஞ்சமா நார்மல் ஆகுறான். இது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா தான் இருக்கும், இந்த ஜேர்னி ஃபுல்லா அப்படிதான் இருக்கும், இதை நம்ம மீறி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொங்க அத்தனை பேருக்கும் மோட்டிவேட் பண்ண எல்லாரும் வேலையை பார்க்கறதுக்கு கிளம்பி போறாங்க. ரூபா பக்கத்துலயே உட்காந்து சொங்கையே பாத்துட்டு இருக்கா. என்னாச்சுன்னு ரூபா கேட்க ஒன்னும் இல்லங்கிற மாதிரி அவ தலைய தட்டி கொடுத்துட்டு இருக்கான். சொங்குக்கு அப்பன்னு பார்த்து போன் வருது. ரூபா ஸ்கூலுக்கு போகணும் போல, ஏதோ ஹுவாஷி ஸ்கூல்ல ப்ராப்ளம் போல அப்படின்னு 2 பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. இங்க பார்த்தா அந்த ஹுவாஷியோட அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல ஷாவ் தானே அந்த பையன் பேரும், அந்த பையன் நின்னுட்டு இருக்கான். ஷாவோட அம்மா வந்திருக்காங்க. ஷாவ் ஏதோ ஹுவாஷிய பத்தி 2 பசங்க தப்பா பேசிட்டாங்கன்னு அந்த 2 பசங்களையும் அடிச்சு வெளுத்துட்டானா. ஷாவோட அம்மா அதுக்கு மேல கில்லி போல, நீ எதுக்கு என் பையன் ஃப்ரெண்ட பத்தி தப்பா பேசுற, அதனால என் பையனுக்கு கோவம் வந்துருச்சு, நீ பண்ணதும் தப்பு தானப்பா அப்படின்னு சொல்ல, நான் என்ன தப்பா பேசினேன், கொலைகாரங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்கள கொலைகாரங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்கன்னு சொன்னேன், அதுல என்ன தப்பு இருக்கு, அந்த பசங்க 2 பேரும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. வெளியே இருந்து சொங்கு ருவாவும் காதுல வாங்கிடுறாங்க. ருவா பாக்குறா, நீ உள்ள போக வேண்டாம், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ருவா மட்டும் உள்ள போயிட்டு இருக்கா. அக்கா நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கொஞ்சமா அப்செட் ஆயிடுறா வாஷி, அண்ணா வரலையா அப்படிங்கிற மாதிரி. ஆனா ருவா பாத்துட்டு அந்த பையன் கிட்ட, ஒரு பையன் அடி வாங்கிட்டு இருக்கான்ல, ஏய் போன தடவை நான் பார்த்தப்போ எக்ஸாம்ல நீ தானே பிட் அடிச்சேன்னு கேட்க அந்த பையனோட அம்மா பிட் அடிச்சியான்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறா. மா இல்லம்மா, இங்க யாருன்னு எனக்கு தெரியாது, தப்பா சொல்றாங்கன்னு சொல்ல, இல்லப்பா நான் பார்த்தேன், நீ எக்ஸாம் எழுதிட்டு இருந்த போது முன்னாடி இருந்த பையனா நீ பார்த்ததை நான் பார்த்தேன்னு சொல்ல, சும்மா தலையை திருப்பி பாத்துருப்பேங்க, அதுக்காக காப்பி அடிச்சுன்னு சொல்லுவீங்களா, என்ன அநியாயமா இருக்குன்னு திட்ட ஆரம்பிக்கிறான். இருக்குல்ல, அதே மாதிரிதான் கொலை பண்ணப்பட்டவர்னு சொன்ன அன்வரும் கொலை பண்ணாம இருந்திருக்கலாம்ல, சோ அதனால இந்த அநியாயத்தை தட்டி கேட்கறதுக்கு நீ சிசிடிவி கேமராவை கூட செக் பண்ணுங்கன்னு சொன்னல, அந்த மாதிரி அவருக்கும் ஏதாவது ஒரு சப்போர்ட் வேணும்ல, அதுக்காக ஒரு வக்கீல் இருந்திருக்காரு. ஒருவேளை அவர் கொலை பண்ணாம இருந்திருந்தா அடுத்தவங்க தப்பா அவர் மேல பழிய போட்டா அது எவ்வளவு பெரிய அநியாயம்னு கேட்க அந்த பையன் வாயை மூடிக்கிறான். இனிமே இது மாதிரி பேச மாட்டோம் அப்படின்னு அந்த பசங்க சொல்ல ஆரம்பிக்க, இனிமே வா, இனிமே நீங்க ஹுவாஷி பக்கம் தலையவே திருப்ப கூடாதுன்னு ஷாவ் சொல்லிட்டு இருக்கான். அந்த பேரண்ட்ஸ் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஷாவோட அம்மா வாங்க வாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு நான் மருந்து செலவு பாத்துக்கிறேன் அப்படின்னு அவங்களும் பின்னாடியே போறாங்க. இந்த ஷாவ் ஃபேமிலி ரொம்ப பணக்கார ஃபேமிலி போல. இந்த 2 பேரும் அங்க இருந்து வெளியே வந்துட்டு இருக்காங்க. இப்பதான் ஷாவ் நல்லா முகத்தை பாக்குறான், ருவா முகத்தை. அன்னைக்கு நமக்கு காதல் அட்வைஸ் கொடுத்த அதே அக்கான்னு யோசிக்கிறான். பரவாயில்லையே, உன் ஃப்ரெண்டு ரொம்ப லாயலான பையனா இருப்பான் போல அப்படின்னு வாஷி கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அக்கா நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க, எங்க அண்ணன் அப்படின்னு அவ கேட்கும் போதே அந்த பக்கம் சொங்கு வந்துடுறான்.
சொங்க பார்த்துட்டு ஷாவ் ஒரு பக்கம் பயந்து போயிட்டு நிக்க. ஆனா இங்க குவாஷிக்கு அழுகே வந்துருது. அண்ணான்னு சொல்லிட்டு அழுகுற மாதிரி போயிட்டு இருக்கா. ருவா பாக்குறா. எனக்கு கொஞ்சம் தாகமா இருக்க மாதிரி இருக்குன்னு சொங்க பார்த்து சொல்றா. நான் போய் ஏதாவது குடிக்கிறதுக்கு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொங்க கிளம்புறான். கூடவே ஷாவ் நானும் வரேன் அப்படின்னு கிளம்பி போயிட்டு இருக்கான். ருவா வேகமா குவாஷியை கூட்டு போய் ஓரமா உட்கார வச்சுட்டு, இங்க பாரு, உன் அண்ணன் உள்ள வந்தா அவன் ஏதாவது பேசிடுவானோன்னு சொல்லிட்டு நீ ரொம்ப ஹார்ஷா பேசியிருப்பல அந்த பசங்க கிட்ட. அதனால்தான் உங்க 2 பேரையும் நல்லபடியா காப்பாத்துறதுக்காக நான் நடுவுல வந்துன்னு சிரிச்சிட்டு இருக்கா. அக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அந்த பசங்க என்கிட்ட சாரி கேட்டுட்டு இனிமே இப்படி பண்ண மாட்டேன்னு சொன்னாங்கல்ல, அது வரைய கூட என்னெல்லாம் அப்படி திட்டுறதுக்கு நான் தகுதியான பொண்ணு நானே நினைச்சிட்டு இருந்தேன். அவங்க சாரி கேட்கும் போதுதான் நான் எதுக்கு அப்படி திட்டு வாங்கணும், நம்ம இப்படி என்ன தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு லைட்டா தோண ஆரம்பிச்சுது. இப்பதான் இந்த உண்மையே எனக்கு புரிஞ்சுது. ஒரு மாதிரி தைரியமா இருக்குன்னு சொல்லிட்டு இவ ஹாஷி சொல்ல ஆரம்பிக்கிறா. அந்த தைரியம் தான் முக்கியம் அப்படின்னு ருவாவும் பேசிட்டு இருக்கா. அப்ப 2 பசங்களும் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அக்கா உங்க ட்ரிங்க் அவங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷாவ் சொங்க காட்டிட்டு இருக்கான். கரெக்டா இவரோட ட்ரிங்க் வாஷியோட ட்ரிங்க் ஷாவ் எடுக்கும் போது கையில எல்லாம் அடிபட்டு இருக்கு அவங்களை அடிச்சு. டேய் வாடா உன கூட்டு போய் மருந்து போட்டு விட்டுன்னு சொல்லிட்டு, அண்ணா ஸ்கூல் முடிய போது நீ வெளியே வெயிட் பண்ணு, என்ன பிக்கப் பண்ணிட்டு போ, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு வாஷி அங்க இருந்து ஷாவை கூட்டிட்டு கிளம்புறா. ரூபாவும் சொங்கும் உள்ள வண்டியில உட்காந்துட்டு இருக்காங்க. சொங்கு வேகமா அவளை கட்டி புடிச்சிட்டு இருக்கான். நீ என்னையும் என் தங்கச்சியும் காப்பாத்திட்டே இருக்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ல. இந்த மாதிரி யார்கிட்டயாவது ரீசனிங்கா பேசுறது எனக்கு ரொம்ப நல்லா வரும் கதை எழுதி எழுதி. சோ அதனால அதை பத்தி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ரூபா சொல்லிட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு வாஷி கேக்குறா, வலிக்குதாடான்னு. இதெல்லாம் எனக்கு சாதாரண விஷயம், எங்க அம்மா எப்படி கேர்லெஸ்ஸா கண்டுக்காம போனாங்க பாத்தியா, அவங்களுக்கு எல்லாம் பழகிடுச்சு நான் ரவுடி பையன்ட்டு, உனக்கே இன்னும் பழகல அப்படின்னு கேட்டுட்டு, நீ என்ன ஃபர்ஸ்ட் டைம் எப்படி பார்த்த ஞாபகம் இருக்குல்லன்னு சொல்லிட்டு ஷாவ் கேட்டுட்டு இருக்கான். வாஷி யோசிக்கிறா. ஒரு தடவை ஷாவ் 2-3 பேரை நல்லா அடிச்சுட்டு டயர்ட் ஆயிட்டு உட்காந்துட்டு இருக்கான் ஸ்கூல்லயே. அப்பன்னு பார்த்து வாஷி உள்ள ரெஸ்ட் ரூம்குள்ள இருக்கா. எங்க வெளியே வந்தா சாட்சி அது இதுன்னு மாட்டிக்குவோமோ, இவன் மிரட்டுவானோன்னு ரெஸ்ட் ரூம்குள்ளேயே இருந்துட்டு இருக்கா. ஷாவ் பாத்திருக்கான். யார்மா நீ உள்ள இருக்க, வெளியே வான்னு கூப்பிட. வெளியெல்லாம் வரமாட்டேன், கையில கட்ட வச்சிருக்கேன், வெளியே வந்தேன் உன் மண்டைய பொழந்துருவேன், ஒழுங்கா இங்க போயிடுன்னு சொல்லிட்டு அவ கத்திக்கிட்டே இருக்கா. ஷாவ் கொஞ்சம் சிரிச்சுட்டே உள்ள வந்து எட்டி பார்த்தா போயிடுன்னு தனியா காத்துல சண்டை போட்டுட்டு இருக்கா வாஷி. இத பாத்துட்டு அவனுக்கு காமெடியா இருக்கு. அப்பவே லைட்டா காதுல விழுந்திருப்பான் போல. சிரிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான், சரியா முகத்தை பாக்காட்டி கூட. அப்புறம் வாஷியே இவனை பார்க்கும் போதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடுவுல ஒளிஞ்சு அந்த குதிரைக்குள்ள இருந்தது நான் தான் அப்படின்னு இவளே மாட்டிருந்திருக்கா. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, அப்ப எனக்கு தெரியாது உன் கிளாஸ்மேட் ஒருத்தங்களை தப்பா பேசினதுக்காக தான் அந்த பசங்களை ரவுண்டு கட்டி அடிச்சேன்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப வரை அப்படியே இருக்க பாடுறா, அப்படிலாம் பண்ணாதன்னு சொல்லிட்டு இருக்கா. ஒருவேளை நம்ம இப்ப மீட் பண்ணிக்கலனா மீட்டே பண்ணிக்காம போயிருந்திருப்போமோ, இல்ல நம்ம மீட் பண்ணிக்கணும்னு விதி இருந்திருக்கான்னு சொல்லிட்டு வாஷி சொல்லிட்டு இருக்கா. விதியா? நம்ம கிளாஸ் டீச்சர் இருக்காங்கல்ல, அவங்கதான் இருந்தாங்க. நம்ம 2 பேரையும் ஒரே கிளாஸ்ல போட்டாங்க. புரிஞ்சுக்கோ, அப்பெல்லாம் ஃபேட்லாம் கிடையாது, நம்ம என்ன உருவாக்குறோமோ அதான் ஃபேட்டுன்னு ஷாவ் சொல்லிட்டு இருக்கான். இந்த 2 பேரும் லவ் பண்றாங்க போல அப்படிங்கிற மாதிரி வாஷி சொங்கு கிட்ட சொல்ல, நிஜமாவா? என் தங்கச்சி என்ன நினைக்கிறான்னு கேட்க, அதை பத்தி நான் சீக்கிரமா கேட்டு தெரிஞ்சுட்டு அப்புறம் உன்கிட்ட சொல்றேன்னு ரூபா சொல்லிட்டு இருக்கா. இங்க ஸ்கூல் முடியுது. வாஷி வேகமா ஓடி வந்து கார்ல ஏறிக்கிறா. அக்கா நான் உனக்கு கேக்குவா, நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்களான்னு சொல்லிட்டு வாஷி கேக்குறா. ஆமான்னு ரூபா தலையாட்ட ஹாப்பி ஆயிட்டா வாஷி. இப்பதான் நிம்மதியா இருக்கு. அக்கா என் மேல கோவமா இருக்கீங்களா, இந்த கதை பிரச்சனை இல்லைன்னு கேட்க, லைட்டா கோவமா இருக்கேங்கிறது உண்மைதான். அப்பவே என்கிட்ட நீ இந்த உண்மையெல்லாம் சொல்லியிருந்தேன்னா எப்பயோ நான் உன்கிட்ட வந்திருப்பேன். அந்த பிரச்சனை சீரியஸா ஆகாம ஈஸியா முடிஞ்சு போயிருக்கும். இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனையை ஆயிடுச்சு பாத்தியா அப்படின்னு கேட்க, அக்கா அதுக்கு சாரி சொல்றதுக்காக இன்னும் எக்ஸ்ட்ரா சாப்டர்லாம் நீங்க எழுத போறீங்கல்ல, என் அண்ணனை பத்தி நிறைய விஷயத்த போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. வாஷி சிரிக்க ஆரம்பிக்கிறா. அண்ணா நான் உன்ட்டு ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னேன்ல, அம்மாவை பத்தி தான். இப்ப இந்த கேஸ்ல நீ இன்வால்வ் ஆயிருக்கல, இந்த விஷயம் எனக்கெல்லாம் தெரியும், நான் சோசியல் மீடியா இருக்காதால. ஆனா அம்மா மீடியால எல்லாம் இல்லாதனால உங்களுக்கு தெரியாது. இந்த விஷயத்த மட்டும் உங்களுக்கு தெரியாம பாத்துக்கோனா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா. வீட்டுல டிராப் பண்றதுக்காக சொங்க காரை உள்ள கொண்டு வரான். ஆனா அதுக்குள்ள உங்க 2 பேரோட அம்மா கிட்ட அங்க ஒரு லேடி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. உன் பையன் அப்படியே உன் அப்பனை மாதிரி கொலைகாரனுக்கு சாதகமா வாதாடுறான், இப்படி எல்லாம் சாப்பிட்டுதான் நீங்க உடம்ப வளர்த்து வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. அங்க வேகமா வாஷி ஓடி வந்து, அம்மா என்னமா பண்றீங்க, எதுக்கு அவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறா. அவங்க அம்மா பாக்குறாங்க. சொங்க பாத்துட்டு, சொல்லுடா உன் அப்பா மாதிரி ஆயிட்டியா, கொலைகாரனுக்கு சப்போர்ட் பண்ணி வாதாடுறியான்னு கேட்க, அம்மா லீகலி இன்னும் அவன் மேல தீர்ப்பாகல, சும்மா பழிதான் போடப்பட்டிருக்குன்னு சொல்ல, எல்லா சாட்சியும் அவனுக்கு எதிராதான் இருக்கு, எல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா, உங்க அப்பா பண்ணும்போது என்ன நமக்கு சம்பவம் நடந்ததுன்னு மறந்துட்டியா, இன்னும் அதே மாதிரி இருக்கு, இனிமே என் மூஞ்சில முழிக்காத, உன் தங்கச்சி மூஞ்சிலே முழிச்சு அவ லைஃபையும் ஸ்பாயில் பண்ணிடாதுன்னு சொல்லிட்டு அங்க வந்து அவங்க அம்மா கிளம்பி போயிடுறாங்க. சொங்கு இன்னும் அப்செட் ஆயிடுறான். ரூபா கைய புடிச்சிட்டே வெயிட் பண்ணிட்டு இருக்கா, இல்ல பரவாயில்ல பாத்துக்கலான்னு. இங்க இன்னொரு பக்கம் அவங்க அம்மா கிட்ட வாஷி தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறா. நீ கூட உன் அண்ணன் பக்கம் தானே அவங்க அம்மா கேட்க, நான் உன்னே ஒண்ணு சொல்லவா, அண்ணன் கரெக்டான வேலைதாமா பண்றான், தப்பா எதுவும் பண்ணலமா, நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி, சப்போர்ட் தானமா பண்ணும், அவனுக்கு ஹெல்ப் தானமா பண்ணும் அப்படின்னு கேட்க, உன் அப்பாக்கு மட்டும் நான் சப்போர்ட் பண்ணல நீ நினைச்சிட்டு இருக்கியா, உங்க அப்பாக்கு சப்போர்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஆளே நான் தான், பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருந்தேன்.
உன் அப்பாவே டிப்ரெஸ் ஆகும்போது கூட நான் கவலைப்படல. ஆனா ஒரு நாளும் இவ்ளோ கேவலமான குடும்பமா இருக்குமேன்னு நம்மள எதிரிங்கெல்லாம் பார்த்து பார்த்து ரொம்ப கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சாங்க. நியூஸ்ல வேற அந்த ஆள் தான் கண்டிப்பா கொலைகாரன்னு ஃபோர்ஸ் பண்ணி எழுதுனாங்க. எல்லா சாட்சியும் இருக்குன்னு. ஆனா உன் அப்பா அப்ப கூட விடல. நான் அப்பதான் அவர்கிட்ட கோவமே பட ஆரம்பிச்சேன். ஏன்னா ஒரு கொலைகாரனுக்கு போய் யாராவது சாதகமா வாதாடுவாங்களா? நம்மளும் மனுஷங்க தானே. நம்ம வீட்ல அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தா தானே நமக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கதைய சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இங்க கார் ஓட்டிட்டே சுகமா போயிட்டு இருக்கான். வாஷிக்கு அம்மாக்கு போன் ட்ரை பண்றான். 2 பேருமே எடுக்கல. நீ ஒண்ணும் பரவாயில்ல, நார்மலா இரு அப்படின்னு சொல்லிட்டு ருவா பேசிட்டே கூட வந்துட்டு இருக்கா. அப்போ ஷாங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூட வேலை பார்த்த யாரும் இருப்பாரு போல. நீ வாப்பா, ஃப்ரீயா இருக்கும் போது பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. இல்ல அங்கிள், நான் அப்புறமா வரதுக்கு ட்ரை பண்றேன் அப்படின்னு இவன் சொல்லிடுறான். போனை கட் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் போய் காத்து வாங்கிட்டு வரலாமான்னு ருவா கூப்பிட்டு ஓரமா உட்கார வைக்கிறா. என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்க, தப்பு பண்ணிட்டேனா ருவா? நீ என்ன பத்தி நினைக்கிற? என் அம்மாக்கு நான் ஒரு பெரிய வில்லன் மாதிரி தெரியறேன்ல. ஆனா என்ன பொறுத்த வரைய நான் எங்க அம்மாக்கு பதில் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கேஸையே ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கேன். அது உனக்கு புரியுதான்னு கேட்க, எல்லா நாளுமே சூரியன் மறையதான் செய்யும் சொங். ஆனா அதுக்காக அது அப்படியே இருந்துராது. அடுத்த நாள் காலையில வழக்கம் போல வரும். என்ன பொறுத்த வரைய நீ இந்த என்ன முயற்சி பண்றதுக்காக இந்த கேஸ் எடுத்திருக்கியோ அதை ட்ரை பண்ணு. ஒருவேளை அதுல உனக்கு வெற்றி கிடைக்கலனா கூட பரவாயில்ல. எல்லா ஸ்டோரியிலயும் நீ ஹீரோவா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா உன் மனசுக்கு இதை செஞ்சுதான் ஆகணும்னு தோணுச்சுன்னா உனக்காவது அட்லீஸ்ட் நீ ஹீரோவா இருக்கலாம்ல. சோ இதை நீ செஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்றா. கரெக்டா அடுத்த நாள் நம்ம சொங்கவனோட ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கும் போது மறுபடியும் கூப்பிடுறாரு அவரு. என்ன அங்கிள் அப்படின்னு இவன் கேட்க ஆரம்பிக்கிறான். உண்மையான கொலைகாரனை கண்டுபிடிச்சிட்டாங்கப்பா. உன் அப்பா வாதாடினார்ல, அந்த கேஸோட உண்மையான கொலைகாரன் கண்டுபிடிச்சிட்டாங்க. உன் அப்பா தப்பு பண்ணலப்பான்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. சொங்கு வேகமா நேரா கோர்ட்டுக்கு போயிடுறான். அங்க பார்த்தா ஒரிஜினல் கொலைகாரனை புடிச்சிட்டு போறாங்க. அங்க உங்க அப்பாவோட ஃப்ரெண்டு பாத்துட்டு, இத்தனை நாளா செக் பண்ணதுல உங்க அப்பா வாதாடினது சரின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. முன்னாடி இருந்ததை விட இப்ப ஃபாரன்சிக் எல்லாம் ரொம்ப டெவலப் ஆயிருக்கிறதால இப்போ அந்த க்ளூவெல்லாம் வச்சு கொலையை கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கப்பான்னு சொல்லிட்டு, உன் அப்பா தப்பு பண்ணல, உங்க அப்பா கரெக்டான ஆளுன்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப பயங்கரமா பேசிட்டு இருக்காரு இமோஷனலா. என் அப்பா கரெக்ட், என் அப்பா கரெக்ட்னு சொல்லிட்டு சொங்கும் பயங்கரமா இமோஷனல் ஆயிடுறான். ஆனா என்னப்பா, ஆனா கொலைப்பழி விழுந்துச்சுல, அவன் லைஃப் தான் ஸ்பாயில் ஆயிடுச்சு. உங்க அப்பானால கேஸ்ல இருந்து வெளியே போய் கூட அவனால சஸ்டெயின் பண்ணவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கான். என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் போயிருக்காரு. சொங்கு பாக்குறான். உண்மையாவே இந்த யாரு கொலை கேஸ்ல மாட்டினாங்களோ அவன் உள்ள இருந்து வெளியே வந்துட்டு ஒரு மாதிரி அப்செட்டா வெளியே உட்கார்றாரு. நான் கொலை பண்ணல, இப்பதான் நிம்மதியா இருக்கு. என் வாழ்க்கையே வீணாயிடுச்சு 10 வருஷமா. ஆனா நான் கொலை பண்ணலன்னு சொல்லிட்டு கத்தி கத்தி அழுதுட்டு இருக்காரு. சொங்க அங்க போறான். சொங்க பாக்குறதுக்கு அப்படியே அவங்க அப்பாவை பாக்குற மாதிரி அவருக்கு இருக்கு. சார், நீங்க என்ன காப்பாத்திட்டீங்க சார், நான் கொலை பண்ணல சார், நீங்க காப்பாத்திட்டீங்க சார்னு சொல்லிட்டு மறுபடியும் கத்த ஆரம்பிக்கிறான். அந்த ஆளோட ஒய்ஃப் அங்க வராங்க போல. அவங்க பயங்கரமா நம்ம சொங்கு முன்னாடி பெரிய வணக்கத்தை போட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நியூஸ் டிவில வர ஆரம்பிக்குது. சொங்கோட அம்மா டிவில இதை லைவாவே பாத்துட்டாங்க. இத பாத்துட்டு கையில இருக்கதெல்லாம் கீழே போட்டு ஒரு மாதிரி ரிலீஃபா ஆனா அப்செட் ஆயிடுறாங்க. சொங்கு கதவை தட்டுறான். இவங்க அம்மா போய் திறக்கிறாங்க. அவங்க அம்மா அழ ஆரம்பிக்க சொங்கும் அழுதுட்டு இருக்கான். அவங்க அம்மா ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. என்ன மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அங்க ஏதோ கேக் இருக்கு, இது அப்பாக்கு பிடிச்ச கேக் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொங்கு சொல்லிட்டு இருக்கான். 10 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு பிடிச்சது. இப்ப அவருக்கு என்ன பிடிக்கும்னு கூட தெரியாத மாதிரி இருக்கேன். அப்பாக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு கேட்க, இல்லம்மா தெரியாது, நான் சீக்கிரமா சொல்றேன் அப்படின்னு சொங்கு சொல்லிட்டு இருக்கான். சரிப்பா, நீ இங்கே இருக்கியா, நீ சாப்பிடுறியா அப்படின்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. இல்லம்மா, எனக்கு முக்கியமான கேஸ் இருக்கு, அந்த கேஸ பாக்க போறேன் அப்படின்னு சொல்றான். யாருப்பா அந்த கேஸா? சரி நீ போய் நல்லபடியா வாதாடு அப்படின்னு அவங்க அம்மா அழுதுகிட்டே பேசிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் அவங்க அம்மா வெளியே போனா எல்லாரும் பாராட்டிட்டே இருக்காங்க. சூப்பர், கலக்கிட்டீங்கன்னு. வாஷி இருக்கால, ஜாலியா அவங்க அம்மா கூட கைய புடிச்சிட்டே ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கா. சொங்கு மறுபடியும் இந்த கேஸ்க்காக ஆபீஸ்க்கு வந்துடுறான். வந்ததுமே நம்ம ருவா அவனுக்கு சாப்பாடுலாம் ஸ்பெஷலா எடுத்துட்டு வந்திருக்கா. இது சாப்பிடு அது சாப்பிடுன்னு 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. லூமோ அந்த பக்கமா வரான். நீயும் வாடா அப்படின்னு சொங்கு கூப்பிட, இல்ல எனக்கு கொஞ்சம் சாப்பாடு வந்திருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு லூமோ போறான். இந்த 2 பேரும் ஏதோ திருட்டுத்தனமா இருக்கே அப்படின்னு மனசுல யோசிக்கிறாங்க. லூமோ கார்ல ஏறான். பார்த்தா உள்ள மிங்கி வெயிட் பண்ணிருக்கா. இன்னைக்கும் உனக்காக நான் ஸ்பெஷலா சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்ல மிங்கிக்கு ருவா போன் பண்றா. ஒழுங்கு மரியாதையா 2 பேரும் இங்க வாங்கன்னு சொல்ல, லூமோ நம்ம மாட்டிக்கிட்டோம் போல அப்படின்னு மிங்கி சொல்றதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.